ஏன் அவருக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள அவர் இருக்கிறார், இதுக்கு மேல என்ன வேணும்னார். அல்லேலூயா சொல்லாமா? அவர் மாதிரியே நாமளும் அவர் மாதிரியே சொல்லாமா? இயேசுவை தவிர பெருசா நம்ம எதையுமே பார்க்காம இருந்தோம்னா என்னைக்குமே நம்ம சந்தோஷமா இருப்போம். இயேசுவுக்கு மேல ஏதாவது ஒன்று உயர்த்தி பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய சந்தோஷம் அங்க பறி போயிரு. ஏன்னா நம்முடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் சமாதானமும் இயேசு கிறிஸ்து. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. தேவதூதர்கள் சொல்றாங்க பாருங்க, பூமியில சந்தோஷமும் சமாதானமும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் மாத்திரமே வரும். அதனால அவரவே நம்ம என்ன செய்யணும்? புகழணும், அவரவே நம்ம ஆராதிக்கணும், அவரவே நம்ம தொழுகை செய்யணும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் அங்கே குறைவு இருக்காது. ஏன்னா இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம் எப்படிப்பட்டது? உலகம் கொடுக்கிற மாதிரி இல்லை. நான் கொடுக்கிற சமாதானம் உன்னத சமாதானம், பரலோக சமாதானம், சந்தோஷம். அது ஒருத்தனும் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பிசாசால தான் எடுக்க முடியாது. உங்க சமாதானத்தையும் உங்க சந்தோஷத்தையும் பிசாசால எடுக்க முடியாது. கைப்பிடி சொல்லுங்க. உலகத்தால எடுக்க முடியாது, பிசாசால எடுக்க முடியாது. இதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாவே போதும், அவங்க பக்கத்துல வரமாட்டான். அல்லேலூயா. வாசிப்போம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து. இன்னைக்கு இயேசுவை பத்தியும் நம்மளை பத்தியும் பார்க்க போறோம். அல்லேலூயா. எல்லா உற்சாகமா பக்கத்துல கையை பிடிச்சு மறுபடியும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பவுல் சொல்றாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. சரி, மத்தேயு 2ஆம் அதிகாரம். லூக்கா புஸ்தகத்துல நம்ம வருஷம் வருஷம் தியானிக்கிறோம். இப்ப மத்தேயு புஸ்தகத்துல நம்ம தியானிக்க போறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 11 வசனங்களை நீங்க வாட்சி ஆகணும். வாட்சிருங்க பார்க்கலாம் சீக்கிரமா. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரார்த்தனா ஆசாரியர், ஜனத்தின் வேத பாதகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரித்து நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தானத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்ப போதுமா 9-10 மறுபடியும் படிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தானத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்பொழுது ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும்
இயேசு பிறந்த நற்செய்தி ஒரு கூட்டத்துக்கு கலக்கம், இன்னொரு கூட்டத்துக்கு சந்தோஷம். சொல்லுங்க, ஒரு கூட்டத்துக்கு பயங்கர கலக்கம், பிறந்துட்டாரியா அப்படின்னு. இன்னொரு கூட்டத்துக்கு மிகுந்த சந்தோஷம். கலங்கின கூட்டம் யார்? சந்தோஷம் அடைந்த கூட்டம் யார்? கலங்கின கூட்டத்துக்கு என்ன பேரு? சந்தோஷம் அடைந்த கூட்டத்துக்கு என்ன பேரு? அல்லேலூயா. அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில். ஏரோது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இருள்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இருள். இப்ப படிங்க, ஏரோதுக்கு பதிலாக இருள் போட்டு படிங்க. இருளின் நாட்களில். என்ன நாட்களில்? இருளின் நாட்களில் இயேசு பிறந்தார். இயேசு எப்படி இருக்காரு? யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் ஒரு மெய்யான ஜோதி. அந்த மெய்யான ஜோதி இருளின் நாட்களிலே உதித்தது. இந்த மத்தேயுக்கும் மல்கியாவுக்கும் இடைப்பட்ட நாட்கள் 400 வருட காலம். சொல்லுங்க, எத்தனை வருஷ காலம்? 400 வருஷமா தேவன் பேசவே இல்லை. அதனால யூதர்கள் அந்த காலத்தை என்ன சொல்றாங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. யூதர்களுக்கு பொற்காலம்னு ஒண்ணு இருந்துச்சு. அது எந்த ராஜாவுடைய நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யூதர்களுடைய பொற்காலம் சாலமோனின் காலம். அல்லேலூயா. நல்லா நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த வருஷத்துல இருந்தா நான் கொஸ்டின் கேட்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ யூதர்களுடைய பொற்காலம்னு ஒண்ணு இருந்துச்சு, இருண்ட காலம்னு ஒண்ணு இருந்துச்சு. சொல்லுங்க, பொற்காலம்னு ஒண்ணு இருந்துச்சு, அவங்க வாழ்க்கையில இருண்ட காலம் இருந்துச்சு. பொற்காலம் எந்த ராஜாவின் காலம் அப்படின்னு சொன்னா சாலமோன் ராஜாவின் காலம். ஏதோ அவங்க பொற்காலம் சொல்றாங்க அப்படின்னா பொற்காலத்துக்கு 4 காரியம் இருக்கணுமா. ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்துல பொன்னான ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொடுக்கணும்னு சொன்னா 4 விதமான காரியம் அந்த ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும். 1, யூதர்களுடைய கருத்து என்ன? தேவன் பேசின காலம் பொற்காலம். சொல்லுங்க, தேவன் நம்பர் 1, தேவன் பேசிட்டே இருக்கணும். அதுதான் ஒளிமயமான காலம், அதுதான் பொற்காலம். தேவன் பேசின காலம். 2வது, அவங்களுக்கு தேவனுடைய ஆலயம் இருந்துச்சு. சாலமோன் ராஜா தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். அப்போ தேவனுடைய ஆலயம் இருக்கணும். 2வது என்னங்க? தேவனுடைய ஆலயம் இருக்கணும். 3வது, சண்டையே இருக்கக்கூடாது, யுத்தங்கள் இருக்கவே கூடாது, சமாதானம் இருக்கணும். சமாதானம் இருந்துச்சா? இருந்துச்சு. அப்புறம் செல்வ செழிப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? இந்த 4 இருந்தா தான் அது பொற்காலம். இதுல 4 ஒண்ணு அவுட் ஆச்சுனாலே கொஞ்சம் சிரமம்தான். கவனிங்க, இந்த 4 காரியமும் இருந்த ஒரு ராஜாவின் காலம், அது சாலமோன் ராஜ்யபாரம். அல்லேலூயா. சாலமோனுடைய ராஜ்யபாரத்திலே தேவன் பேசினார், தேவனுடைய ஆலயம் இருந்தது, அவங்களுக்கு சமாதானம் இருந்துச்சு. சாலமோனுடைய பீரியட்ல பாருங்க, யாருமே சண்டைக்கு வரல, சமாதானம் இருந்துச்சு. அப்புறம் பொன்னையும் வெள்ளியையும் மணலை போல குவிச்சு வச்சிருந்தாங்களாம். செல்வ செழிப்பு இருந்துச்சு. இந்த 4ம் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுடைய காலம் பொன்னான காலம். சொல்லுங்க, இந்த 4ம் எப்ப வந்துச்சுன்னா சாலமோன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். சாலமோன் என்றால் சமாதானத்தின் ராஜா. அப்போ சாலமோன் பிறக்கும் போது கர்த்தர் சொன்னார் தாவீது கிட்ட, என்ன சொன்னார்னா, இவனுடைய பிறப்பின் நிமித்தம், எப்படி யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷம் அடைவார்கள். யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். இருளாத்தான் இருந்துச்சு உலகம், அவன் கொஞ்சம் எரிஞ்சு பிரகாசிச்சதுனால கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சது, அந்த வெளிச்சத்திலே நீங்கள் களி கூர்ந்தீர்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். சொன்னாரா? அதே மாதிரி சாலமோனுடைய பிறப்பின் நிமித்தம்
சாலமோன் பிறந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் சொன்னார், சாலமோனை குறித்து தாவீதின் இடத்துல சொன்னாரு, அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய நாட்களில் யுத்தம் இல்லாமல் இருக்கும், அவனுடைய நாட்களிலே செல்வம் கொழித்திருக்கும், அவனோடு கூட நான் பேசுவேன். அல்லேலூயா. இந்த 4 காரியம் அவனுடைய ராஜ்யபாரத்துல அவனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு பாருங்க. சாலமோன் பிறந்ததுனால முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யமும் 40 வருட காலம் சந்தோஷமா சமாதானமா தேவனோடு கூட அந்யோன்யமா அவங்க வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. நம்முடைய சாலமோன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் நிஜமான சமாதான பிரபு. சாலமோன் நிழலான பிரபு, இயேசு கிறிஸ்து நிஜ சமாதான பிரபு. அப்படின்னா அவர் பிறந்த பொழுது, அவர் பிறக்கும் பொழுது இந்த 4 காரியமும் ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப இயேசு எப்ப பிறக்கிறாருன்னு பாருங்க. ஏரோது ராஜாவின் நாட்களிலே. இப்ப 400 வருஷம் இருண்டு கிடந்த உலகத்துல இப்போ இயேசு என்ன பண்றாரு? பிறக்கிறாரு. இப்ப யார் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கா? ஏரோது. ஏரோதுன்னு என்ன சொன்னேன்? இருளின் அதிகாரம் ஆண்டு கொண்டிருந்த சமயம், இருளின் ராஜ்யபாரம் அங்க நடந்து கொண்டிருந்த சமயம், இருளிலே ஜனங்கள் நடந்தார்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாச்சோம் சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள் அங்க தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா எழுதுறார், வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள், முதல் 2 வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவிலே அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள், வாசிங்க, நல்லா நிறுத்தி வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையிலே குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. ஏசாயா சொல்றாரு, அவருடைய நாட்கள்ல இருளிலே ஜனங்கள் நடந்திருக்கிறாங்க. கவனிங்க, இருளிலே ஜனங்க நடந்திருக்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு நட்சத்திர வெளிச்சம், ஏதோ ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கு வெளிச்சத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பிரயாணம் பண்ணிருக்காங்க. இப்ப எப்படி மோசே ஒரு வெளிச்சமா இருந்தாரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? அந்த வெளிச்சத்துல அவர்கள் என்ன பண்ணாங்க? ஜனங்க நடத்தப்பட்டாங்க. தாவீது ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல அவங்க நடத்தப்பட்டாங்க. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, அவன் ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல ஜனங்க நடந்தாங்க. இப்ப நடந்துட்டே இருந்தவங்க என்ன ஆச்சுன்னா, மத்தேயு எழுதுறாரு பாருங்க. மத்தேயு இதே வசனத்தை கோட் பண்ணும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 13, 14 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் நிலையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளிலே நடக்கல, நடந்து டயர்டாயி இருளிலே உட்கார்ந்துட்டாங்களா. ஆங்கில வேதம் சொல்லுகிறது சிட் இன் த டார்க்னஸ். இருளிலே உட்கார்ந்துட்டாங்க. எப்ப இருளிலே ஜனங்க உட்கார்ந்தாங்க? எகிப்துல ஒரு காரிருள் வந்துச்சு. 3 நாள் முழுவதும் காரிருள், இடத்தை விட்டு நகர முடியாத அந்தகார இருள். இருளுக்கும் அந்தகார இருளுக்கும் வித்தியாசம் இருக்குது, கவனிங்க. இருளுல நடக்கலாம், அந்தகார திக் டார்க்னஸ், அந்தகார இருளுல மனுஷன் எந்திரிக்கவே முடியாது. ஒரு இடத்துல இருந்து அப்படியே உட்கார வேண்டியதுதான். அப்படியே உட்கார்ந்துட்டாங்க 400 வருஷம் ஜனங்க. அந்த நாட்களில தான் இயேசு என்ன பண்ணாரு? பிறந்தார். கையை தட்டுவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8, 9 பேதுரு சொல்றார் பாரு, நீங்களோ உங்களை அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. நாமளும் இருளில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம்.
கொலைசெய்யர் 1:13-14 சொல்லுது பாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே உட்படுத்தினார். அப்போ ஏரோதுடைய பீரியடு, அதாவது பிசாசுடைய பீரியட்ல தான் நாம இருந்தோம். இருளுக்குள் இருந்தோம், அந்தகார இருளில் இருந்தோம். நம்முடைய காலம் இருண்ட காலமாய் இருந்தது. நம்முடைய இருண்ட காலத்தை பொற்காலமாய் மாற்றுவதற்காகத்தான் நம்முடைய சாலமோனாய் இருக்கிற கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏசு அங்க பிறந்துட்டா பொற்காலம்தான். முறைச்சிட்டு இருக்காம பக்கத்துல சிரிச்சுட்டு சொல்லுங்க, இயேசு என்னைக்கு பிறந்தாரோ. உங்க ஆவி துள்ள மாட்டேங்குது இந்த வசனத்தை கேட்டு. சம்திங் ராங். அல்லேலூயா. இயேசு என்னைக்கு நம்ம உள்ளத்துல பிறக்கிறாரோ அன்னைக்கு நமக்கு பொற்காலம். பிறந்துட்டாரா? பக்கத்துல கைப்பிடிச்சு, இயேசு உங்களுக்குள்ள பிறந்துட்டாரா இல்லையா? பிறந்துட்டார். அல்லேலூயா. இயேசு பிறந்துட்டார். இப்ப சொல்லணும் உங்க ஆத்மாவை பார்த்து. உங்க ஆத்மா தான் சும்மா ரொம்ப கலங்கிட்டே இருக்குது. அதனால ஆத்மா பார்த்து சொல்லுங்க, இது ஏரோதுடைய பீரியட்ல, இது இயேசுநாதருடைய பீரியட்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இது ஏரோதுடைய பீரியட் இல்லப்பா, இயேசுநாதருடைய பீரியடு. சொல்லிட்டீங்களா? சந்தோஷம் வருதா? வரணும். அல்லேலூயா. அப்போ ஏரோது எப்பேற்பட்ட கொடிய தீயவன், அவனுக்கு கொடியவனாகி ஏரோது அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் பேர் கொடுக்குறாங்க. என்னது? ஏரோதுடைய பேர் என்னங்க? கவனிங்க, ஏரோதுடைய பேர் என்ன? கொடியவனாகிய தீயவனாகிய ஏரோது அப்படின்னு தான் அவங்க எழுதுறாங்க. என்ன பண்ணாரா? தன்னுடைய ராஜ்யபாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவரு பக்கத்துல இருக்கிற யாரையுமே நம்பலையா. தான் மனைவியை கொலை செஞ்சிருக்கிறார். என் ராஜ்யபாரத்தை இவன் பிடிக்குவான்னு மனைவிய, மாமனாரை கொலை செஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய சகோதரர்களை கொலை செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா ராஜ்யபாரம் என்ன பண்ணக்கூடாதா? இவனை விட்டு போகக்கூடாதா? அதனால இப்ப சாஸ்திரிகள் வந்து சொன்ன உடனே, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய கலக்கம் அவனை கவ்விருச்சு. என்னடா இது? நம்முடைய ராஜ்யபாரத்துக்கு அகைன்ஸ்டா, நம்முடைய ராஜ்யபாரத்தை பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக சொந்த ரத்தத்தை பண்ணிக்கிறோம், போட்டு தள்ளி இருக்கிறோம். இப்ப புதுசா வந்திருக்கிற ஒரு ஆளு, அதனால அந்த ஆளையும் போட்டு தள்ளிடணும்னு சொல்லி என்ன பண்ணினா நினைச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு என்ன நினைச்சுக்கிறானா, இதுவரைக்கும் இந்த உலகத்தை நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், மனுஷனுடைய உள்ளத்தை நான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தேன், யாரையும் என்ன பண்ண முடியல, உள்ள வர்றதுக்கு விடல. இப்போ புதுசா ஒரு ராஜா வந்து ஆளுகை செய்யும்னு நினைக்கிறாரு. இப்போ யார் வந்து சொல்றாங்களா? வாசிங்க, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, அண்டர்லைன் பண்ணுங்க, கிழக்கிலிருந்து சாஸ்திரி. சொல்லுங்க, எங்க இருந்து வர்றாங்க? இஸ்ரேல் இருந்து நேர கிழக்கு அப்படியே கோடு போட்டீங்கன்னா, மேப்பெல்லாம் பாக்குறீங்களா? கோடு போட்டீங்கன்னா அது ஆசியா கண்டத்துல இந்தியாவில் வந்து சத்தியமங்கலத்துல வந்து நிக்குது அந்த கோடு. அல்லேலூயா. எங்க வந்து நிக்குது? ஆமா, சத்தியமங்கலத்துல மலையடி புதூர்ல வந்து அந்த கோடு நிக்குது. நான் இழுத்து பார்த்து நிக்கு. எருசலேம்ல இருந்து பெத்லகேம்ல இருந்து நேரம் ஒரு கோடு போட்டோம்னா கிழக்க மேப் பார்ப்பீங்களா? மேப்பனுடைய மேல் பகுதி என்ன பண்றது? புவியிலெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. டீச்சர்லாம் சொல்லி கொடுக்கறதுல இருக்குது. மேப்ல மேல் பகுதி வடக்கு, கீழ்ப்பகுதி தெற்கு, வலது பக்கம் கிழக்கு, இடது பக்கம் மேற்கு. இப்ப கிழக்கு பகுதியை நோக்கி பார்த்தீங்கன்னா நேரா, அதாவதுங்க எருசலேம்ங்கிறது உலகத்தினுடைய சென்டர் பார்ட். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எருசலேம் எங்க வச்சாரா? வாசிங்க, எருசலேம் எங்க வச்சாருன்னு பார்க்கலாம். ஏசு எங்க பிறந்தாருன்னு தெரியணும் இல்லையா? ஒரு சொல்றாங்க, ஏன் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டியதானே அவரு, ஏன் எருசலேம்ல போய் பிறந்தாரு? ஐரோப்பா கண்டத்துல பிறந்திருக்கலாம்ல, ஏன் எருசலேம்ல பிறந்தாரு கேக்குறாங்களா? அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம்
நடுவிலே நான் புறஜாதிகளின் நடுவிலே அதை வைத்தேன். அதை வைத்தேன். அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மைய பகுதி ஜெருசலேம். உலகத்தினுடைய சென்டர் பகுதி ஜெருசலேம். அதனால இயேசு அங்க பிறந்தார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாரு? நான் எல்லாத்துக்கும் பொதுவானவர். நான் எல்லாத்துக்குமே பொதுவானவர். நான் எல்லாத்துக்குமே பொதுவானவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் கர்த்தர் ஜெருசலேம்ல பிறந்தார். அல்லேலூயா. விளக்க கொளுத்தி மூளையில வைக்க கூடாது, மரக்கால்ல மேல வைக்கணும். லைட் எங்க போடுவான்? சென்டர்ல போட்டோம்னா எல்லா பக்கம் வெளிச்சம் வரும். அதே மாதிரி உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி உலகத்தின் மைய பகுதியிலே உதிக்க ஆரம்பிச்சது பாருங்க. உதிக்கிற அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் ஓடி வந்தது. அல்லேலூயா. இப்போ கிழக்கில் இருக்கிற நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேச போறோம். பிறப்பை பத்தி பேசணும். இப்ப நட்சத்திரம் யாருன்னு பார்க்கலாம். யாரு நட்சத்திரம்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நீதான் அந்த நட்சத்திரம். கிழக்கிலிருந்து வந்த நட்சத்திரம். கிழக்கிலிருந்து கர்த்தர் எவ்வளவா நம்மளை நேசிச்சிருக்காரு பாருங்க. நாம் நினைக்கிறோம் நம்மளை கொண்டு வந்து இங்க பறக்க வச்சிட்டாரு, இந்தியாவில் நம்மளை கொண்டு வந்து இந்த வடக்குப்பேட்டையில பறக்க வச்சிட்டாரு, நம்மளை வந்து இந்த குடும்பத்துல பறக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க இல்லையா? ஃபீல் பண்றீங்களா? ஏன் பெத்லகேம் தெரிஞ்சுட்டா தெரியுமா? பெத்லகேம் வந்து அவ்வளவு ஒரு இது இல்ல. பெத்லகேம் எப்ப ஃபேமஸ் ஆச்சு? மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலே 1000ங்களுக்குள் சிறியதாயிருந்தாலும், எத்தனை? 1000த்துல ஒருத்தனா இருந்தாலும், இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார். இஸ்ரவேல ஒரு சின்ன குட்டி நாடு. அதுல 1000 கிராமம் இருந்துச்சுன்னா அந்த 1000 கிராமத்துல கடைக்குட்டி தான் அந்த சின்ன கிராமம். அந்த கிராமம் நினைச்சிட்டு இருக்குது இஸ்ரவேல்ல 1000த்துக்குள்ள நான் சின்னது, எங்கிட்டா கிறிஸ்து பிறக்க போறாரு. அப்போ அந்த கிராமத்தை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ 1000ங்களுக்குள் சின்னதா இருந்தாலும் முழு உலகத்தையும் ஆளக்கூடிய இஸ்ரவேலுடைய பிரபு மாத்திரமா முழு உலகத்தையும் ஆளக்கூடிய ராஜா உங்ககிட்ட இருந்து தாண்டா புறப்பட போறாரு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. அங்கதான் தாவீதும் பிறந்தாரு. அல்லேலூயா. தாவீது ராஜாவாகிற வரைக்கும் பெத்லகேம் ஃபேமஸ் ஆகல. என்னைக்கு தாவீதாகிய ராஜாங்கிற பேர் வந்துச்சோ அன்னைக்கே பெத்லகேம் இஸ்ரவேலுக்குள்ள ஃபேமஸ் ஆச்சு. எதுக்குள்ள? இஸ்ரவேலுக்குள்ள ஃபேமஸ் ஆச்சு அந்த ஊர். இன்னொருத்தர் வருவார், தாவீதின் குமாரன். அங்க பிறப்பார் பாருங்க, முழு உலகத்துக்கு அது ஃபேமஸ் ஆகும். அல்லேலூயா. இருக்கீங்களா? 1000த்துக்குள்ள நீங்க சின்னவங்களா இருந்தாலும் உங்களுக்குள்ள இயேசு பிறந்துட்டாருன்னா நீங்க தான் முழு உலகத்துக்கும் அவரை கொண்டு போகக்கூடிய ஃபேமஸான ஜெருசலேம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மூலையில் இருக்கலாம், கடையில் இருக்கலாம், கடை கோடியில் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்குள்ள பிறந்துட்டாருன்னா கர்த்தர் உங்களை ஃபேமஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். சொல்லுங்க, ஏசு எனக்குள்ள பிறந்துட்டாரு, நான் இருக்கிற ஏரியாவும் ஃபேமஸ் ஆகும். இல்லையா? நம்ம ஏரியா ஃபேமஸ் ஆயிரும். அல்லேலூயா. பெத்லகேம் ஆடு மேய்க்கிற இடம். அல்லேலூயா. இப்ப போய் பாருங்க, முழு உலகமும் எருசலேமை நோக்கி போகுது, புனித பயணம் போகுது. அது எப்படியோ ஒரு விதத்துல என்ன ஆயிடுச்சு? ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரி, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், அண்டர்லைன் பண்ணுங்க. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். கிழக்கிலிருந்து ஏன் சாஸ்திரிகள் வந்தாங்க? கிழக்குலனா இந்தியா, ஆசியா கண்டத்தில் இருக்கிற சில நாடுகள். இந்தியா, அதுல இந்தியாவும் ஒண்ணு. எத்தியோப்பியா, ஷேபா, இந்த நாடுகள் இருந்து நிறைய சாஸ்திரிகள் வந்தாங்க. நம்மால என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா 3 சாஸ்திரிகள். ஏன் 3 சாஸ்திரிகள்?
பொண்ணுக்கு ஒரு சாஸ்திரிகள், வெள்ளிக்கு ஒரு சாஸ்திரிகள், தூப வர்க்கத்துக்கு ஒரு சாஸ்திரி. இப்படி 3 சாஸ்திரி 3 பொருள் எடுத்து வர்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. இல்லை, நிறைய சாஸ்திரிகள் வந்திருக்காங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்தியாவிலிருந்து சாஸ்திரிகள் வந்திருக்காங்க. சாஸ்திரிகள்னா ஞானிகள்னு அர்த்தம், வானத்தை ஆராய்ச்சி செய்கிற விஞ்ஞானிகள்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். அவங்க எதை பார்த்து வந்தாங்களா? ஞானிகள், அறிஞர்கள் எதை பார்த்து வந்தாங்களா? அவங்களே சொல்றாங்க பாருங்க. 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு, நீங்க அவருடைய நட்சத்திரம், நீங்க அவருடைய ஸ்டாரு. கட்டினீங்களா ஸ்டாரு வீட்டுல? அந்த ஸ்டார் எதை காட்டுது? எதுக்கு ஸ்டார் கட்டுறோம்? எல்லாரும் கட்டுறாங்க, நாங்க கட்டுறோம்யா. இங்க ஒரு ஸ்டார் வேதத்துல இருக்குது. அந்த ஸ்டார் என்ன செஞ்சதுன்னு பார்க்கலாமா? அந்த ஸ்டார் என்ன செஞ்சதோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தான் சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. திரையில வர சூப்பர் ஸ்டார் இல்ல, அது ரீல் சூப்பர் ஸ்டார். நான் சொல்றது ரியல் சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. ரீலா ரியலா? நாம தான் ரியல். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41வது வசனம் சொல்லுது பாருங்க. நட்சத்திரம் மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் டிஃபரெண்ட் இருக்கா. சங்கீதம் 144 நினைக்கிறேன். அதுல கர்த்தர் நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறாரா. சொல்லுங்க, நட்சத்திரங்கள் என்ன பண்றாரா? பேர் சொல்லி அழைக்கிற நட்சத்திரம். பக்கத்துல நீ பிடிச்சி நல்லா நறுக்குன்னு கிள்ளி சொல்லுங்க, நீங்க தான்ப்பா சாரு. தூங்குறவங்கள எழுப்பிடுங்க, நீங்க தான் ஸ்டாரு. சொல்லுங்க, உங்களை பத்தியா பேசிட்டு இருக்கேன், என்னையா தூங்கிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பலார் விட்டு சொல்லுங்க, அவர் என்ன பத்தி தான் பேசுறாருமான்னு. அவர் என்ன பத்தி தான் பேசுறாரு. அல்லேலூயா. ஸ்டாரு. சொல்லுங்க, ஸ்டார் என்ன பண்ணுச்சுன்னா அறிஞர்களை, விஞ்ஞானிகளை, ராஜாக்களை இயேசுவுக்கு நேராய் வழி நடத்தினது. கையை தட்டி நல்ல ஒரு 5 நிமிஷம் கை தட்டுங்க. இயேசுவின் நாமத்துல ஓடிட்டல. நீங்க இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா இங்க பாருங்க, பெரிய பெரிய ஆளுக உங்களை பார்த்து, நீங்க வழி நடத்துறத பார்த்து அவங்க இயேசுநாதரை தேடி ஓடி வருவாங்க, பணிந்து கொள்ள, ஆராதிக்க. அல்லேலூயா. எதுக்கு ஸ்டாரு? வழிகாட்டுறதுக்கு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வழிகாட்டுறதுக்கு ஸ்டாரு. என்ன சொல்றாங்க சாஸ்திரிகள், ராஜாக்கள் என்ன சொல்றாங்க? கிழக்கிலே, கவனிங்க, மேற்கிலே அல்ல, வடக்கிலே அல்ல, தெற்கிலே அல்ல, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. இந்தியாவுல தான் அவருடைய ஸ்டாருக நிறைய இருக்க போறாங்க. கையை தட்டி. இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே ஸ்டாருக. கையை தட்டி. ஏத்துக்க மாட்டீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தான் ஸ்டாரு. ராஜாக்களை இயேசுவுக்கு நேரா நடத்துற ஸ்டாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க இப்படி பேசவே மாட்டாங்க. விசுவாசித்தேன் பேச மாட்டீங்களே சொன்னாலும். சொல்லுங்க சத்தமா. அறிஞர்களை எங்க பாஸ்டர்? ஒரு டாக்டர் போய் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட். கவனிங்க, ஒரு டாக்டர் போய் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு நிக்க வேண்டியதா இருக்குது. ஏங்க, இந்த சத்தியத்தை மட்டும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணீங்கன்னா, இந்த சத்தியத்தை ஆவியில என்ஜாய் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஏற்றபடி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகன்னு சொல்லட்டுமா? நான் இதை தியானிச்சேன். நான் ஸ்டாருன்னா நான் அநேகருக்கு வழிகாட்டக்கூடியவனா இருக்கணும். அது பெரிய ஆளுகளா இருக்கணும். சாஸ்திரிகள், விஞ்ஞானிகள், அறிஞர்கள், டாக்டர்கள், ராஜாக்கள். அல்லேலூயா. நான் ஒரு காலத்துல இதை தியானிச்சுட்டு இருந்தேன். டாக்டர் பார்க்கறனா அப்பாயின்மெண்ட் வேணும். டாக்டர் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வேணும். ஆனா ஒரு டாக்டர் நம்மள்கிட்ட, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேளுங்க, நான் அவரை பார்க்கணுங்கிறாரு.
நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதா அவருக்கு. அல்லேலூயா. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இருதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டாக்டர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு போதகர்கிட்ட அவரை நான் பார்க்கணும், அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். நீங்க ஸ்டார்ன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்க மாட்டீங்க. நீங்க ஸ்டார் நினைச்சா உங்ககிட்ட அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் உங்களை ஸ்டாரா தான் பார்க்கிறார். ஏன் சொல்லு? இது எப்ப நடந்தது? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலேயே நடந்துருச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே வானத்தை அண்ணாந்து பார். என்ன தெரியுது? ஸ்டாருக்கு தெரியுது ஆண்டவரே. எல்லா ஸ்டாரும் உன் பிள்ளைகள் சொன்னார். அல்லேலூயா. அதுல நீங்க சூப்பர் ஸ்டாரு. ஏன்? இயேசுநாதருடைய ஆயிட்டீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டார், அதனால நீங்க சூப்பர் ஸ்டாரு. அல்லேலூயா. அப்போ ராஜாக்கள் சொல்லுங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க, என்ன கவனிங்க. அல்லேலூயா. எதுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்க ஸ்டாரு, நீங்க ஸ்டாரா இருக்கிறதுனால நீங்க ஸ்டார்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஸ்டாருடைய வெளிச்சத்துல அநேகர் களி கூறுவார்கள், அநேக ஞானிகள் வருவார்கள், அநேக டாக்டர்ஸ் வருவாங்க, அநேக கலெக்டர்ஸ் வருவாங்க, அநேக வக்கீல்கள் வருவாங்க, நிறைய அரசியல்வாதிகள் இந்த ஸ்டாரா இருக்கிற உங்களை பார்த்து இயேசுநாதரை பணிந்து கொள்ள வருவார்கள். இயேசுநாதரை பணிந்து கொள்றதுக்கு நீங்க வழிகாட்டக்கூடிய ஸ்டாரா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து வானத்தை அண்ணாந்து பாரு, அதுவும் கிழக்கு நோக்கி பாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் கிழக்கு போய் கூடாரம் போடுறாரு. பயங்கரமான ரகசியம். அல்லேலூயா. கிழக்குல பாரு. ஆபிரகாம் அப்பவே பார்த்தாரு. யார? சினேகாங்கிற ஸ்டார. யார? சாம் பசுராஜுங்கிற ஸ்டார, பாக்கியாங்கிற ஸ்டார அப்படியே மின்னிட்டே இருந்தது. இந்த ஸ்டார் தான் என்ன பண்ண போகுது? எல்லாருமே அல்லேலூயா, எல்லாருமே ஸ்டாரு. இந்த ஸ்டாருக்கு தான் என்ன பண்ண போகுது? வழிகாட்ட போகுது. யாருக்கு நேரா வழிகாட்ட போகுது? அவங்களே சொல்றாங்க பாருங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அண்டர்லைன் பண்ணுங்க, தினம் நீங்க இதை எடுத்து வாசிக்கணும். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம். இயேசுநாதரை தேடி எப்படிங்க வந்தீங்க? கிழக்க தனான ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க வழிகாட்டினாங்க. அதனால இயேசுநாதரை தேடி நான் வந்திருக்கிறேன். நல்லா ஆணி அடிச்ச மாதிரி வாங்கினா நல்லா இருக்கு. அல்லேலூயா. கிழக்க கூசப்ப மோசஸ்ங்கிற ஒரு ஸ்டார் இருக்கிறாரு. அவருதான் என்ன பண்ணாரு? நான் இருட்டுக்குள்ள தவிச்சிட்டு இருந்தேன் சொல்லுவாங்க பாருங்க. இருட்டுக்குள்ள தவிச்சிட்டு இருந்தேன், கணங்கிட்டு இருந்தேன், துயரப்பட்டு இருந்தேன், செத்து போலான்ட்டு இருந்தேன். இந்த மரண இருள் என்னை கவ்வி என்னை முழுங்கலான்னு பார்த்து பாருங்க, என்னை விழுங்கி போடலான்னு பார்த்து பாருங்க. அப்போ ஒரு ஸ்டார் வெளிச்சம் தெரிஞ்சது. திடீர்னு மோசஸ்ங்கிற ஸ்டார் வந்துச்சு. வந்து ஏன் இங்க கவலைப்பட்டிருக்கிற, வா உனக்கு வழிகாட்டுறேன்னு கூட்டி வந்துச்சு. இயேசுநாதரை அறிமுகப்படுத்துச்சு. இயேசுநாதங்கிற அந்த மெய்யான ஜோதிகிட்ட அந்த அவங்க வந்த உடனே அவங்களுடைய கார்ல எல்லாம் விலகி ஓடி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சொல்லணும் ஒவ்வொரு குறித்து. இப்ப சொல்லுங்க, நான் ஸ்டாருனா, நான் அவருடைய ஸ்டாருனா, நான் அவரை நிச்சயமா காட்டுவேன். யாருக்கு? சாதாரண ராஜாக்களுக்கு, அறிஞர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்டார் கொஞ்ச நேரம் காணாம போயிடுச்சு பாருங்க. ஏன் இவங்க ஏரோது கிட்ட போனாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது, இப்போ அந்த நட்சத்திரத்தை கண்டாங்க இல்லையா? இப்ப இடையில பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் காணாம போயிடுச்சு. அந்த நட்சத்திரம் என்ன ஆயிடுச்சு? பாருங்க, நிறைய ஸ்டார்களை காணாம போகுது. நிறைய ஸ்டார்களை, நல்ல ஊழியம் செஞ்ச ஸ்டார்களை உன்னையும் காணும். உன்னையுமே அதனால இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா தடுமாறிட்டாங்க. வழி நடத்துதல் இல்லை. தடுமாறின உடனே என்ன ஆச்சுன்னா, உடனே ராஜானா எங்க பிறப்பாரு? அரண்மனையில தான் பிறப்பாரு. இங்க யார் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறது?
ஏரோது ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு தான் பிறந்திருப்பாரு, அவரோட அரண்மனையில தான் பிறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நேரம் என்ன ஆயிட்டாங்க இவங்க. ஆமா, கிழக்குல இருந்து போறவங்களும் அப்படித்தான். ஒரு ஆள் நம்மளுக்கு விட்டுட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, இவங்களாம் ஒரு ரூட்டை பிடிச்சி எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிறது. போய் ஏறதுக்கிட்ட மாட்டிட்டாங்க. என்ன சொல்றாங்க, மாட்டினாலும் பரவாயில்ல, அவனை ஒரு கலக்கிக்கிறாங்க பாருங்க. நம்மளால கலக்கிறவங்கள கில்லாடிங்க பாருங்க. வசனம் சொல்லுது, கிழக்குல இருந்து வந்தவங்க தான், கிழக்குல இருந்து வர்ற ஆளுகளை கலக்கிற ஆளுங்க தான். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அல்லேலூயா. ஒரு நற்செய்தி, ஒரு துச்செய்தி இருந்தாலும் அங்க ஒரு நற்செய்தி இங்க இருக்குது. அல்லேலூயா. கலங்கிட்டாங்க. கலங்கிட்டேன்னு சொல்றாங்க. அவர் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் ஏரோது ராஜா கேட்ட பொழுது கலங்கினாங்களா. இப்போ உடனே ஏரோது சொல்றாரு, அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்துல விசாரித்தான். பிசாஸ் பாருங்க, பைபிள் படிக்குது. பிசாஸ் என்ன பண்ணுது, நீங்க படிக்கிறீங்களா? ஏரோது அங்க பிசாசு. அந்த பிசாசு என்ன பண்ணுது, அங்க எங்க பிறப்பாருன்னு பார்த்து அவர் என்ன பண்ணிடலாம், முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை கொண்டு வர சொல்லுது. கைதட்டுங்க. பிசாஸ் எல்லாம் பைபிள் படிக்குது, நாம பைபிளை தூக்குறது இல்ல. அவன் சொல்றான் பாரு, எழுதி இருக்குது சொல்றானா, அப்ப அவன் பைபிள் படிக்கிறான். ஏரோது பாருங்க, பைபிள் கொண்டு வர சொல்றான். வேத பாரகர்கள் யாரு, பைபிள் தான், பைபிள் ஸ்காலர்ஸ். அவங்க வந்து சொல்றாங்க பாருங்க, அவர் வந்து எங்க பிறப்பாராம், யூதாவின் பிரபுக்குள்ளே பெத்லகேம்ல பிறப்பாரு அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறேன்னு சொல்றாரு. உடனே அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அந்த பிணைந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இப்ப பெத்லகேம் கூப்பிட்டு அவங்க பெத்லகேம் இவன் வழி காட்டுறான் பாருங்க. எங்கயா, இங்க பிறக்கலப்பா, அது ஏதோ பெத்லகேம்லையாமா, போய் பார்த்துட்டு பிறந்த செய்திய, பிள்ளை இருக்கிற செய்திய, இடத்த கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி என்ன பண்றான். சில நேரத்துல நட்சத்திரம் நாம வழிகாட்டலைன்னா பிசாசே வழிகாட்டுது. அல்லேலூயா. அவர் பிசாசு சொல்லிச்சா, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனாத்தா உனக்கு விடுதலை. சில மந்திரவாதி சொல்லுவாங்க பாருங்க, ஏசுநாதர்கிட்ட போயிட்டா சரியா போயிரு. என்ன பண்றது, குறி சொல்ற பிள்ளை சொல்றா பாரு, அந்த வலு சர்ப ஆவியுடைய குறி சொல்ற அந்த ஸ்திரீ சொல்றா, பவுல குறிச்சு என்ன சொல்றா, இவர்கள் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறாங்க, இவங்க நம்மள ரட்சிக்க வந்திருக்கிறாங்க, அதனால பவுல் கிட்ட போங்க, பர்னபா கிட்ட போங்கன்னு சொல்லி எது நினைச்சு ஊழியம் பண்ணுது பாருங்க. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஊழியம் பண்ணலைன்னா அப்புறம் பிசாசு ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க படிக்கலைன்னா பிசாசு பைபிள் படிக்க ஆரம்பிச்சிடு. அல்லேலூயா. என்ன முகமெல்லாம் தொங்கி போச்சு, நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கிற. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்ட போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். சொல்லுங்க, நட்சத்திரம் மறுபடியும் வந்துருச்சு. அல்லேலூயா. நட்சத்திரம் காணாம போனதும் நல்லதுதான், நான் சில நாட்கள்ல காணாமல் போனதும் நல்லதுதான், சில நாட்கள்ல காணாமல் போனது நல்லதுதான். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்க உங்க பலவீனத்திலையும் கர்த்தருடைய பலம் பரிபூர்ணம் விளங்கிரு. நீங்க விழுந்திருந்தாலும் கர்த்தர் மறுபடியும் என்ன பண்ணுவாரு, தூக்கி எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. வழி நடத்துற அந்த ஸ்டார் என்ன பண்ணுச்சுன்னா, அட என்னடா இவங்க தடுமாறிட்டாங்களேன்னு சொல்லி பிள்ளை இருக்கும் ஸ்தலம் மட்டும் அவங்களுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுச்சா, ஸ்டார் சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு, என்ன ஃபாலோ பண்ணு, அவர் இருக்கிற இடத்த நான் காட்டுறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்கள கொண்டு வந்து இயேசுவை பார்க்கிற வரைக்கும் நடத்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு ஆள் முடியாம இருக்கிறாங்களா, அவங்கள கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு நீங்க வழிகாட்டியா இருக்கணும்.
தீர்மானத்துல இது ஒரு முக்கியமான தீர்மானம் 2025. சொல்லுங்க, நான் ஸ்டாரு, கண்டிப்பா என் வெளிச்சம் உதிக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டார். நீங்க சூப்பர் ஸ்டாரு, மெகா ஸ்டாரு, அப்புறம் என்ன ஸ்டார் இருக்குது, சுப்ரீம் ஸ்டாரு, எல்லா ஸ்டாரும் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு ஸ்டார். எல்லா ஸ்டாரும் என்ன பண்ணணும்னா, எல்லா ஸ்டாரும் இயேசுக்கு நேரா வழி நடத்தணும். இயேசுவுக்கு நேரா வழி நடத்துறது தான் ஸ்டாரு. இயேசுவுக்கு நேரா வழி நடத்தாததெல்லாம் ஸ்டார் இல்ல, அது போரு. அல்லேலூயா. வாசிங்க, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது. எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வழிகாட்டுறதுக்கு, ஒரு கைட் பண்றதுக்கு ஒருத்தர் கரெக்டா கிடைச்சிட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்திலேயே இல்லை. அதுவும் இயேசுவுக்கு நேரா வழி நடத்தக்கூடிய ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த பூமியில எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. உங்களை நான் இயேசுவுக்கு நேரம் நடத்துறேனா, என் நிமித்தம் நீங்க சந்தோஷப்படுறீங்களா? என்னை பார்க்கும்போது சந்தோஷம் வருதா? அல்லேலூயா. எனக்கு கொஞ்ச நாள் இது காணாம போயிடுச்சு, இது வழிகாட்டல, இது வழிகாட்டாதனால என்ன ஆயிடுச்சு, நான் ஏரோது கிட்ட போக வேண்டியதாய் போச்சு, இருள் கிட்ட போக வேண்டியதாய் போச்சு. ஃபீல் பண்ணீங்களா? அடிபட்டு நொந்து நூலாகி வரும்போது திடீர்னு இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஆனந்த சந்தோஷம் அடைந்தேன். அல்லேலூயா. கண்டிப்பா இவர் இயேசுநாதர் கிட்ட கொண்டு போய் நம்மள சேர்த்திருவாரு, நம்முடைய பயணம் இனிதே முடியும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அல்லேலூயா. நீங்க நடத்துற ஆளுக்கு என்னென்னலாம் கொண்டு வருவாங்க சொல்லுது பாருங்க. அடுத்து நீங்க ஸ்டாரா இருந்தா என்ன நடக்குன்னு பாருங்க. அவர்கள் எவர்கள்? கிழக்கிலே இருந்து வந்த சாஸ்திரிகள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, வீடுக்குள்ள வந்துட்டாங்கப்பா, நம்மளுக்கு வீடு வந்துடும். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, எதை பணிந்து கொண்டு? அவர்களை பணிந்து கொண்டுன்னு இல்லை, மரியாளையும் அந்த பிள்ளையையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பிள்ளையை பணிந்து கொண்டு. யாரை பணிந்து கொண்டு? அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பொக்கிஷங்கள் திறக்கப்பட போகிறது. நம்மளை தேடி பொன் வெள்ளி வரப்போகுது. எப்ப தெரியுமா? நீங்களா ஸ்டார் ஆகும்போது. சொல்லுங்க, நான் ஸ்டாரு, அதனால இயேசுவுக்கு நேரா ராஜாக்கள் நடத்துவேன், டாக்டர்ஸ் நடத்துவேன். சில நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போறீங்க தெரியுமா? உங்க பிரச்சனை தீர்ந்து போறீங்க இல்லையா? உங்க பிரச்சனை தீர்றதுக்காக நீங்க போகல. உங்களை ஒரு ஆள் சந்திக்க வைக்கிறாருன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ ஏதோ சொல்ல வேண்டியது இருக்குதாங்க. அல்லேலூயா. ஒரு சிலரெல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவாங்க. எதுக்கு போவாங்கன்னு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் அங்க போறாங்க தெரியுமா? டாக்டருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. ஒரு புள்ள அடிமையா கொண்டு போனாங்க. எங்க? யார் வீட்டுல அவ அடிமையா இருந்தா? நாகமான் வீட்டுல, சீரிய தேசத்தானாகிய நாகமான் வீட்டுல ஒரு இஸ்ரேல் பெண் அடிமையாக்கப்பட்டிருந்தா. அவ வேலை செஞ்சுட்டு இருந்தா. நாகமானுக்கு பெரிய குஷ்டரோகம் இருந்துச்சு. எல்லா வைத்தியரையும் பார்த்தாச்சு, ஒண்ணுமே சுகமாகல. நாகமான் யாரு? ஒரு பெரிய படை தளபதி. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எப்படி முப்படைக்கு தளபதியா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கிறார். யாரு? நாகமான். அவங்க வீட்டுல ஒரு வேலைக்கார புள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. இவனு எல்லா வைத்தியம் பண்ணி பார்த்தா இந்த குஷ்டரோகம் போற மாதிரி இல்லை, தொழுநோய் போற மாதிரி தெரியல. அதனால அந்த அடிமை பெண் என்ன செஞ்சானா, அவனுக்கு ஒரு சுவிசேஷம் சொன்னான். என்ன சொன்னான்னா, இஸ்ரவேல்ல, எங்க தேசத்துல, சொல்லுங்க, என் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரு பேர் எலிசா.
அவர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொல்லி சுவிசேஷம் சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, அவ அடிமைங்கிறது பெருசா நினைக்கல. நான் இஸ்ரவேல் தேசத்துல இருந்து இங்க கொண்டு வந்துட்டுமே நினைக்கல. அவருடைய எண்ணமெல்லாம் எங்க இருந்துச்சு? இஸ்ரேல் மேல இருந்துச்சு. என்ன எப்படி இருந்துச்சு? தேவனை மகிமைப்படுத்தணும். நாம எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. இவன் யாரை பத்தி பேசுறா? எலிசா தீர்க்கதரிசியை பத்தி பேசுறா. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போனா இது சுகமாயிரும் ஆண்டவனேன்னு சொல்றா. அல்லேலூயா. எப்படி வழிகாட்டினா பாத்தீங்களா? இப்ப அந்த வீட்டுல இங்க கவனிங்க, அந்த வீட்டுல இந்த வார்த்தையை சொல்ற வரைக்கும் அவ அடிமையா தான் இருந்தான். என்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னாலோ அப்பவே அந்த வீட்டுல ஸ்டார் ஆயிட்டான். இவன் போறான் பாருங்க, எந்த வைத்தியனாலும் சுகமாக்க முடியாத இந்த குஷ்டரோகத்தை இவன் சொன்ன அந்த நற்செய்தி அவன் அங்க கொண்டு போச்சு. எலிசா அவனை சுகமாக்கினான். அல்லேலூயா. சுகமாக்கின உடனே அநேக வெகுமதிகளை எலிசாவுக்கு கொடுத்து அவர் வேண்டான்ட்டாரு. இந்த சுகம் இப்ப யாரால கிடைச்சது? அவங்க வீட்டுல அடிமை பெண்ணா இருந்த பார்த்தியா, அவன் மூலமா தான் அந்த சுகம் அவனுக்கு கிடைச்சது. இப்ப வீட்டுக்கு வர்றா, இன்னும் அவ அடிமையா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அவளை அந்த இடத்துல உயர்த்தி வச்சிருப்பார். அவளை ஒரு சூப்பர் ஸ்டாரா கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. அதனாலதான் அவளை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பைபிள்ல. அல்லேலூயா சொல்லுவோம். நிறைய அடிமைகள் அங்கங்க வேலை செஞ்சாங்க, ஆனா இவ சூப்பர் ஸ்டார் ஆயிட்டா. ஏன் தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிச்சா. அல்லேலூயா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கிறவனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய காலை பார்த்து அழகு பார்ப்பாரு. எவ்வளவு அழகான கால், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி உங்களை வர்ணிப்பாரு. இந்த கால் எங்க இருக்குதா? மலை மேல வச்சு பாக்குறாரா? கீழே இருக்கவே மாட்டீங்க, மலை மேல கொண்டு உங்களை வச்சிருவார். கண்மலை மேல கொண்டு உங்களை நிறுத்திடுவார். உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்திடுவார். எப்போ? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் போது. அதுக்குத்தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? இருள் இருந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஸ்டாரா வச்சிருக்கிறார். பிரதானமா நீங்க செய்ய வேண்டிய வேலை இதுதான். அந்த ஸ்டாரை பார்த்த உடனே அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். நல்ல வேலை, நீ இந்த ஸ்கூலுக்கு நீங்க வந்ததுனால, இந்த வீட்டுக்கு நீங்க வந்ததுனால, இந்த கிராமத்துக்கு நீங்க வந்ததுனால நாங்க தப்பித்தோம், பிழைத்தோம், இந்த இயேசுவை கண்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அவங்க பாருங்க, தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்தார்களா? ட்ரெஸ்ஸரி அந்த இது திறந்து என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. எழுந்து நிப்போம், நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க எல்லாருமே ஸ்டாரு. உங்க மூலமா ஆசீர்வாதம் வரப்போகுது. அவங்களுக்கு விடுதலை வருதும். இயேசுநாதருடைய பாதத்துக்கு பொன் வெள்ளி தூப வர்க்கம் வரும். அல்லேலூயா. செய்வோம் அந்த ஊழியத்தை. நாம் எழுந்து நிப்போம், ஜெபம் பண்ணுவோம். இப்ப சொல்லுவோமா? என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, கிழக்கிலே கண்ட நட்சத்திரமாய் இயேசுவுக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய நட்சத்திரமாய் சாஸ்திரிகளை, அறிஞர்களை, ஞானிகளை, ராஜாக்களை இயேசுவுக்கு நேராய் வழி நடத்தக்கூடிய சூப்பர் ஸ்டாரா நீர் எங்களை பார்க்கிறீர். நாங்களும் அப்படியே பார்க்கிறோம். எங்க மூலமா இயேசுவின் நற்செய்தி அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய
நற்செய்தி அறிவிக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய நட்சத்திரங்களாய் எங்களை மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வழிகாட்டுகிற நட்சத்திரமாய், அவர்களை ரட்சிக்கிற நட்சத்திரமாய் எங்களை மாற்றினரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.